ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம விஷாரத் பூர்வத்தில் செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக நமக்கு 23 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் எனி 3 கொஷின்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீதி 4 அட்டன் பண்ணால் போதும். ஓகேவா? அதாவது வந்து நமக்கு 7 கொஷின் கொடுத்து 4 கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 20 மார்க்ஸ் உண்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் சந்தி கிசே கஹத்தே ஹே. சந்தினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட டைப்ஸ் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தினா என்ன அர்த்தம்னா 2 லெட்டர்ஸை சேர்க்கும் போது ஒரு மாற்றம் உருவாகுது இல்லையா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இம்மு ப்ளஸ் மே அப்படின்னு உருவாகுது. அப்போ 2 லெட்டர் சேர்க்கும் போது ஒரு மாற்றம் உருவாகுது இல்லையா? அது பேர் தான் சந்தி. दो अक्षरों को मिलने से जो विकार होता है. दो अक्षरों के 2 லெட்டர்ஸை மில் சேர்க்கறது மூலமா ஜோ விகார் ஹோத்தா ஹே என்ன மாற்றம் உருவாகுதோ உசே சந்தி கஹத்தே ஹே. அதை தான் சந்தின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ம ப்ளஸ் மா அப்படின்னு வருது இல்லையா? ராம் ப்ளஸ் அவதார் ராம் அவதார். இதுதான் நம்ம சந்தின்னு சொல்கிறோம். 2 லெட்டர் சேர்ந்து ஒரு புதிய சவுண்ட் உருவாகுனா அது பேர் சந்தி. அதில் வந்து 3 டைப்ஸு: ஸ்வர், வியஞ்சன், விசர்கு. இந்த ஸ்வரில் 5 டைப்ஸ் இருக்குது: தீர்து, குன், விருதி, யன், அயாதி. ஓகேவா? இப்போ ஸ்வர் சந்தி நம்ம தனியாக ஒரு கொஷினாகவே பார்த்துடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வர் சந்தினா என்ன அர்த்தம்னா दो स्वरों को मिलने सेன்னு வரணும். ஆக்சுவலாக दो अक्षरों के मिलने से जो विकार होता है. 2 ஸ்வரை சேர்த்தா என்ன சவுண்டு உருவாகுதோ அது பேர் தான் ஸ்வர் சந்தி. இதை தனியாக செகண்ட் கொஷினில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வியஞ்சன் சந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வியஞ்சன் கே சாத், ஒரு வியஞ்சன் கூட வியஞ்சன் और स्वर के मिलने से, ஒரு வியஞ்சன் கூட வியஞ்சனையோ இல்லை வியஞ்சன் கூட ஸ்வரையோ சேர்க்கறது மூலமாக ஜோ விகார் ஹோத்தா ஹே என்ன உருவாகுதோ, என்ன மாற்றம் உருவாகுதோ அதுதான் வியஞ்சன் சந்தி. அந்த ஸ்வரையும் ஸ்வரையும் சேர்த்தா ஸ்வர் சந்தி. வியஞ்சன் கூட ஒரு வியஞ்சனையோ இல்லை ஸ்வரையோ சேர்த்தா அது பேர் தான் வியஞ்சன் சந்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு வேர்டோட லாஸ்ட் லெட்டரையும் செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரையும் பார்க்கலாம். இக்கு ப்ளஸ் இ கீ அப்படின்னு வருது. வாக் ப்ளஸ் ஈஸ் வாகீஷ். இது பார்த்தீங்கன்னா வியஞ்சனு, இது ஸ்வர், வியஞ்சனோட ஸ்வர் சேர்ந்துச்சு. ஸோ வியஞ்சன் சந்தி. ஜெகத் ப்ளஸ் நாத் ஜெகத்நாத், ஜெகநாத். ஓகே, இது வந்து வியஞ்சன், இதுவும் வியஞ்சன். அப்போ வியஞ்சன் கூட சேர்ந்தாலும் அது பேர் வியஞ்சன் சந்தி. எனி 2 எக்ஸாம்பிள் போதும். விசர்கு சந்தி அப்படின்னா நடத்தோம்னா இந்த மாதிரி கோல்னு போட்டிருக்கு இல்லையா 2 புள்ளி, இது பேர் தான் விசர்கு. விசர்கு கேசாத், அந்த விசர்கு கூட ஒரு ஸ்வரையோ வியஞ்சனையோ சேர்க்கும் போது உருவாகக்கூடிய மாற்றம் தான் விசர்கு சந்தி. இப்போ நிகு ஆஷா, இந்த ஆன்றது இங்கே ஸ்வர். ஓகே, நிராக்ஷா. மனஹர் மனோஹர். அப்போ இது பார்த்தீங்கன்னா வியஞ்சன். அப்போ வந்து ஒரு விசர்க ஸ்வர் கூடியோ இல்லை இந்த விசர்க வியஞ்சன் கூடியோ சேர்க்கறது மூலமாக ஒரு சவுண்ட் உருவாகுது இல்லையா? அது பேர் தான் விசர்க சந்தி. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்வர் சந்தி. அப்போ 2 ஸ்வரை சேர்த்தா அது பேர் தான் ஒரு உருவாக்குற சவுண்டு பேர் தான் ஸ்வர் சந்தி. दो अक्षरों के मिल से जो विकार होता है. दो स्वरों के मिल से 2 ஸ்வரை சேர்க்கறது மூலமாக என்ன மாற்றம் உருவாகுதோ அதான் ஸ்வர் சந்தி. அதில் ஃபஸ்ட்டு டைப்பு தீது சந்தி. அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு 2 ஸ்வரை சேர்க்கும் போது ஒரு ஷார்ட் சவுண்டோ இல்லை லாங் சவுண்டோ உருவாகுது இல்லையா? அது பேர் தான் தீர்ச சந்தி. இதை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்கள். ஓகே, ஸ்வர்ணஸ்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெருக்கமான வவல்ஸ். ஓகேவா? நெருக்கமான வவல்ஸு. ஹுஸ்வயா தீர்து. ஹுஸ்வ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷார்ட் சவுண்டையோ இல்லை தீர்து லாங் சவுண்டையோ பாஸ் ஆனே பர் கிட்ட வரும்போது தீர்து சந்தி ஹோ ஜாத்தே ஹே சேரும், தீர்து சந்தி உருவாகுமா. அதாவது ஒரு ஸ்வர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு ஸ்வர், இது எல்லாமே ஸ்வர் தான். இதில் வந்து ஷார்ட் சவுண்ட்ஸாவோ இல்லை லாங் சவுண்ட்ஸாவோ இருக்கும்போது என்ன சவுண்டு உருவாகுதோ அதுதான் வந்து தீர்து சந்தி. இப்போ சேர்த்தா ஆன்றது ஒரு ஷார்ட் சவுண்டு, ஆன்றது லாங் சவுண்டு. அப்போ இந்த ஷார்ட் லாங் சவுண்ட் சேரும்போது ஒரு வார்த்தை புதுசாக உருவாகுது. இதெல்லாம் தான் தீர்து சந்தி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ என்னென்னா குன் சந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது இந்த 2 லெட்டரு இ உ இக்ரு கூட சேரும்போது, நல்லா கவனிங்க, இந்த 2 லெட்டரும் ஓகே இ உ இக்ரு கூட சேரும்போது ஒரு புதிய துவானி, புதிய சவுண்டு உருவாகும். ஆஜாயி அப்படின்னா வரும்னு. கொய் துவானி, ஒரு குறிப்பிட்ட சவுண்டு ஆஜாயி உருவாகும். அதுதான் என்னென்னா ஏ ஓ அர். ஓகேவா? ஏ ஓ அர் இந்த 3 லெட்டர் ஃபார்ம் ஆகும். இது பேர் தான் குன் சந்தி. அப்போ என்ன அர்த்தம்? ஆவை இ உ இக்ருவோடு சேர்க்கும்போது ஏ ஓ அருன்ற ஒரு புது சவுண்டு உருவாகுது இல்லையா? அது பேர் தான் குன் சந்தி. இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம்.
இந்த லெட்டர்ஸ் இ ஊ ஊ இக்ருவோட சேர்க்குது. புது சவுண்ட் என்ன வருது? ஏ ஓ ஆர்ன்னு புதிய சவுண்ட் வருது. இதுதான் குண் சந்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருதி சந்தி. விருதி சந்தி இது மேலே இருக்க பெண்ணில் இருக்குது பசங்க எழுதி வச்சுருக்காங்க, அதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்ற ஒரு சவுண்டு வந்து ஏ ஏ ஐ ஓ ஔ இந்த நாலுத்தோட சேரும், நாலுத்தோட சேரும். ஓகேவா? ஆன்ற சவுண்டு ஏ ஐ ஓ ஔ இந்த 4 லெட்டரோட சேரும்போது ஒரு என்னென்ன சவுண்டு உருவாகும்னா ஏ ஔன்ற சவுண்டு உருவாகும். ஓகேவா? அப்போ ஆவை வந்து ஏ ஐ ஓ ஔவோட சேர்ந்தா ஐன்ற சவுண்டும் ஔன்ற சவுண்டு மட்டும்தான் உருவாகும். அது பேர் தான் விருதி சந்தி. என் சந்தினா என்ன அர்த்தம்னா இ உ உ இக்ரு. ஓகே, நல்லா கொஞ்சம் இ உ உ இது எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து இது எல்லாம் ஆவோட சேரும்போது இ உ உ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆவோட சேரும்போது ஒரு புதிய சவுண்ட் உருவாகும். அந்த சவுண்டு தான் சரி இ இவ் இர். இது பேர் தான் என் சந்தி. என் சந்தினா என்ன அர்த்தம்னா இ உ உ இக்ரு இது எல்லாமே ஆ கூட சேரும்போது இ யு இர் இந்த சவுண்டு ஃபார்ம் ஆகும். அது பேர் என் சந்தி. அதே ஏஐஓ ஔ இந்த 4 லெட்டர் ஏஐஓ ஔ கடைசியில் இருக்கக்கூடிய 4 லெட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஆ கூட சேர்ந்தா ஐ ஆய் ஔ ஆவ் இப்படின்ற சவுண்டு ஃபார்ம் ஆகும். இது பேர் அயாதி. ஓகே, இ உ உ ஆ கூட சேர்ந்தா இவ் இருன்னு வரும், அப்படின்னா என். அதே ஏஐஓ ஔன்ற லெட்டர்ஸ் வந்து ஆ கூட சேர்ந்தா ஐ ஆய் ஔ ஆவ் அப்படின்ற சவுண்டு ஃபார்ம் ஆகும். இது பேர் அயாதி சந்தி. नेक्स्ट थर्ड क्वेश्चन शब्द ना என்ன அர்த்தம்னா சார்த்தக் துவானி சமூஹுகோ हम शब्द करते हैं शब्द कहते हैं. சார்த்தக் துவனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீனிங்ஃபுல் சவுண்ட்ஸ்னு அர்த்தம். துவனி அப்படின்னா சவுண்டு, சார்த்தக்னா மீனிங்ஃபுல் சவுண்ட்ஸோட குரூப்பிங்ஸ். சமூகனா குரூப்பிங்ஸ் தான் சப்துன்னு சொல்லி சொல்கிறோம். சார்த்தக் சப்து நிரர்த்தக் சப்து. சார்த்தக் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார்த்தக்கில் 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே, சார்த்தக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜின் சப்தோன்கே அர்த்த ஹோத்தே ஹே. எந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்குமோ, என்ன வார்த்தைகளுக்குள்ள அர்த்தம் இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் பேடு அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்தை குறிக்குது, லடுக்கா அப்படின்னா ஒரு பையனை குறிக்குது. அப்போ மீனிங்ஃபுல் வேர்டை தான் நம்ம வந்து சார்த்தக் சப்துன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், லடுக்கானா பையன், குத்தானா நாய், பேடுனா மரம், ஆனானா வருது. ஸோ இதெல்லாம் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அப்போ இது பேர் என்னன்னா சார்த்தக் சப்து, மீனிங்ஃபுல் வேர்டுன்னு அர்த்தம். நிரர்த்தக் சப்து அர்த்தக் அப்படின்னா அர்த்தம்னா மீனிங்லெஸ் சவுண்டுன்னு அர்த்தம். ஜின் சப்தோன்கே அர்த்த நகி ஹோத்தே. ஜின் சப்தோன் எந்த வார்த்தைகளுக்கு அர்த்த நகி ஹோத்தே அர்த்தம் இருக்காதோ அதுதான் நிரர்த்தக் சப்து. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்ரு கல். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் சருன்னு விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். அவன் கடகடன்னு ஓடிட்டான்னு சொல்லுவோம். அந்த கடகடன்னு ஓடுறது, சருன்னு விழுது. அப்போ இந்த சருன்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறது. ஸோ இது பேர் நிரர்த்தக் சப்து. இதுலேயே 3 டைப் இருக்குது. அதில் வாச்சக, லக்ஷணிக்கு, व्यंजक இருக்கு. இப்போ பார்க்கலாம். வாச்சக் சப்துனா என்ன அர்த்தம்னா ஜப் கொய் சப்து உசி இந்த டீக்கன்றதை அடிச்சிருங்க. ஜப் கொய் சப்து உசி அர்த்தமே லிக்கா யா போலா ஜாயே. அதாவது கொய் சப்து எந்த ஒரு வார்த்தையாகணும் உசி அர்த்தமே அதே அர்த்தத்தோட லிக்கா எழுதப்படும், இல்லை போலா பேசப்படும். சேம் மீனிங்ஸ்லேயே பேசப்படும், இல்லை அதே இதுலேயே எழுதப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் குத்தா தூது பீத்தாகே அப்படின்னா நாய் பால் குடிக்குது, டைரக்ட் மீனிங் கொடுக்குதா? அப்போ அந்த வார்த்தை அதே மீனிங்கை டைரெக்டாக கொடுக்குது. அது பேர் தான் வாச்சக் சப்து. லக்ஷணிக் சப்துனா என்ன அர்த்தம்னா இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொய் சப்து எந்த ஒரு வார்த்தை அப்பனா நியத் அதாவது தன்னுடைய நோக்கத்தை அர்த்த பிரகட் நா கர்க்கே. ஓகே, அப்பனா நீயத் அப்படின்னா நோக்கம் நடத்தும். தன்னோட நோக்கத்தோட அர்த்தத்தை பிரகட் நா கர்க்கே வெளிப்படுத்தாம உஸ்கே குணக்கோ பிரகட் கரே அதோட குணத்தை அதாவது வெளிப்படுத்தும். தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தாம அதோட குணத்தை வெளிப்படுத்தும். அதாவது இன்டைரக்டாக குறிக்கும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மகேஷ் அப்பனா மாலிகா குத்தாகே. மகேஷ் வந்து தன்னுடைய பாஸுடைய நாயம். மாலிக்னா பாஸு, குத்தான நாய். அப்போ என்ன அர்த்தம்? மகேஷ் தன்னோட பாஸுக்கு நாய்னா தன்னோட பாஸுக்கு நன்றியோடு இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மகேஷை நாய்க்கு இன்டைரக்டாக கம்பேர் பண்ணிருக்காங்க, நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லிட்டு. அப்போ இன்டைரக்டாக சொல்கிறது. மகேஷ் வந்து ஒரு நன்றி உள்ளவன் சொன்னால் அது வாச்சக்கு. மகேஷ் வந்து தன்னோட பாஸுக்கு நாய் அப்படின்னு சொன்னால் அது இன்டைரக்ட், அது பேர் லக்ஷணிக்கு. ஓகேவா? அதாவது புகழ்வது புயல் பொழித்தல், பழிப்பது போல் புகழ்துன்னு சொல்லுவாங்கல்ல அது. இப்போ வியஞ்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொய் சப்து வாச்சக் யா லக்ஷணிக்கு அர்த்தக்கே பதிலே. அதாவது இது எய்தர் வாச்சக்காவும் இல்லாமல் லக்ஷணிக்கோட அர்த்தத்தையும் கொடுக்காம அதாவது கொய் கூட அர்த்தம் பிரகட் அதாவது ஒரு ஆழமான அர்த்தத்தை குறிக்கும். அதாவது டைரக்டாகவும் சொல்லாமல் இன்டைரக்டாகவும் சொல்லாமல் அது வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த வேஜக் சப்து.
வஹு குத்தேகே மவுத் மர்த்தாஹே. குத்தேகே மவுத்துன்றது என்ன அர்த்தம்னா நாயோட மரணம்னு அர்த்தம் கிடையாது, நாய் இறந்து போச்சுன்னு அர்த்தம் கிடையாது, ரொம்ப பேடாக செத்துட்டான், இழிவான முறையில் செத்துட்டான்னு அர்த்தம். அப்போ குத்தேகே மவுத்துன்றது நம்ம பார்க்கும்போது அது எப்படி தெரியுது, நாயோட மரணம்னு தெரியுது. ஆனால் அதில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படி அதுக்கு என்ன அர்த்தம், நாயை போல், அதாவது இழிவான சாவுன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு அதுதான் அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி சொல்கிற பேர் இது வியஞ்சக் ஷப்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷப்து வியூத்பத்திக்கே திருஷ்டிஷே. வியூத்பத்தியை பொறுத்து ஷப்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது சொல்லோட பிறப்பேர் ஆர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்ஜினை பொறுத்து எத்தனை டைப்ஸ்ன்னு கேட்குறாங்க. ரூடி யோகிக், ரூடி யோகிக்குன்னு 2 இருக்குது. ஓகே, 3 இருக்குது. ரூடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டு கர்ணேப்பர். ஓகே, ஷப்துக்கா வார்த்தைகளை கண்டு கர்ணேப்பர், அதாவது உடைக்கிறது மூலமாக, கண்டுனா வெட்டுறது மூலமாக, கொய் அடுத்து நகி ஹோத்தா அர்த்தங்கள் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை இருக்கும், அதை நம்ம கட் பண்ணோம்னா அர்த்தம் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் புஸ்தக்கு, புஸ்து தக்குன்னு பிரித்தா மீனிங்காக கொடுக்குது இல்லை இல்லையா, புஸ்துக்கு மீனிங்கே இல்லை. பேடு, பே இடு அப்படின்னு பிரித்தா நமக்கு மீனிங் கொடுக்காது இல்லையா. அப்போ கண்டு கர்ணேப்பல் கட் பண்ணுறது மூலமாக அர்த்தம் கொடுக்கலனா அது பேர் ரூடி. ஓகே, இதே 2-3 வார்த்தை சேர்ந்து உருவாகுனா அது பேர் யௌகிக். ஷப்து ஜோ ஷப்து எந்த வார்த்தை தோ யா தோ சே அதிக், 2 இல்லை 2க்கும் அதிகமான ஷப்தோன் அதாவது வேர்ட்ஸு இல்லை ஷப்தன் ஷோன் ஃப்ரேசஸ் மில்ஸே சேர்க்கறது மூலமாக பந்தேகம் உருவாகுதோ அதுதான் யோகிக். அப்போ என்ன அர்த்தம், 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து உருவாகுனா அது பேர் யோகிக். இப்போ பாடுன்றது ஒரு வார்த்தை, ஷாலான்றது ஒரு வார்த்தை. இப்போ பாடு ப்ளஸ் ஷாலா, பாடு ஷாலா. அப்போ 2 வார்த்தை சேர்ந்து ஒரு புது வார்த்தை உருவாகுனா அது பேர் யோகிக். யோக் ரூடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது தோ யா தோசே அதிக் ஷப்தோன், 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் ஷப்தன் ஷோன் ஃப்ரேசஸ் மில்சே பன்கர் உருவாகிடும், சேர்ந்து உருவாகும். மூல் அர்த்தக்கே பதில், இது மூலமான அர்த்தம், அதாவது மெயின் மீனிங்க்கு பதிலாக அது வந்து விசேஷ அர்த்த பிரகட் கர்த்தே ஹே. விசேஷ அர்த்தனா ஸ்பெஷல் மீனிங்கை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கஜ் ஆனன்ற வார்த்தை கஜானன் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாகுது. இது பகவான் கணேஷ் இருக்கு இல்லையா, அவரை குறிக்குது. ஓகேவா? அப்போ வந்து ஸ்பெஷல் அர்த்தம் தானே ஒரு பகவானை குறிக்கிறது, இல்லை இன்டெரக்டாக வேறு ஒருத்தர் ஸ்பெஷலாக குறிக்கிறதுக்கு பேர் இந்த ரூடி யோகி. யோக் ரூடினாலும் ரூடி யோகினாலும் ஒன்று தான். ஓகேவா? ஜல் ப்ளஸ் ஜல்லுன்றது நீரை குறிக்குது, ஜலன்றது எதை குறிக்குது அப்படின்னா கமலை குறிக்குது. ஓகேவா? அதாவது தாமரை குறிக்குது. அப்போ வந்து ஜல்லுன்றது வந்து தண்ணீரை குறித்தாலும் உருவாகக்கூடிய வேறு வார்த்தை என்டையராக வேற ஒரு மீனிங்கை குறிக்குது. அப்போ கமல் அப்படின்ற தாமரையை குறிக்குது. அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பிரயோகக்கே திருஷிஷே. பிரயோக் அப்படின்னா யூசேஜை பொறுத்து ஷப்து எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஷார்த்தக் துவானி நம்ம ஷப்துனா ஃபஸ்ட்டு என்னன்னு எழுதிக்கிறோம். பிரயோக பருத்து என்னன்னா விகாரி அவிகாரின்னு 4 இருக்குது. ஓகேவா? விகாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிங்கு வச்சனு காரக்கு கால் இதை பொறுத்து மாறும். லிங்கு அப்படின்னா என்ன தெரியும், ஜெண்டரை பொறுத்து. வச்சனா சிங்கிள் ப்ளூரலுக்கு. காரக்குனா கிட்டத்தட்ட ப்ரிப்போசிஷன் மாதிரி, இன்னு ஆனு ஆஃபு அது பொருளோட பொசிஷன். ஓகேவா? காரக்னா பொருளோட பொசிஷன். காலுனா டைமு. இதை பொறுத்து காரன் பதல் தேகை, இதோட காரணத்தை பொறுத்து மாறுச்சு அப்படின்னா அதை நம்ம விகாரி சப்தன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லிங்கை பொறுத்து பச்சான்றது பச்சேன்னு மாறும், இதே வச்சனை பொறுத்து பச்சேன்னு மாறும். இதே வந்து காரன்னா இந்த கோன் இருக்கு இல்லையா, பச்சா ப்ளஸ் கோ பச்சா கோன் வரும். காலுனா படின்னு அர்த்தம், படுத்தா படித்தான், படுங்கா படிப்பான், படா படித்து முடிச்சுட்டான். ஸோ இது வந்து விகாரி சப்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த விகாரிலேயே 4 டைப்ஸ் இருக்குது, அதை பார்த்துடலாம். சங்கியா. சங்கியானா என்ன அர்த்தம்னா நவுன்னு அர்த்தம், அதாவது ஒரு நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸு, திங்ஸ், அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ கிசி வியக்தி தான் ஒரு பர்சன், வஸ்து திங்ஸு, ஸ்தான் பிளேஸு, பாவ் எமோஷன், கேனாம் இதோடைய பெயர்கள் தான் சங்கியா. ஸோ கிசி வியக்தி பர்சன், வஸ்து திங்ஸு, ஸ்தான்னா பொசிஷன், பாவ் எமோஷன் இதோடைய நாம் தான் சங்கியான்னு சொல்லி எடுத்தோம். ராமு, மேஜ், டில்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சர்வநாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரனவுன்னு அர்த்தம். இந்த நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரனவுன். சங்கியாக்கே பதில், அதாவது நவுனுக்கு பதிலாக உசிக்கே அர்த்தமே அதே அர்த்தத்தோட, உசிக்கே ஸ்தான்மே அதே பிளேஸில், ஆனே வாலே ஷப்த் வரக்கூடிய வார்த்தைகள் தான் சர்வநாம். சங்கியாக்கு பதில் எது, நவுனுக்கு பதிலாக உசிக்கே அர்த்தமே அதே அர்த்தத்தோட, உசிக்கே ஸ்தான்மே அதே பிளேஸில், ஆனே வாலே ஷப்து தான் சர்வநாம். ஃபார் எக்ஸாம்பிள் யஹ், கொய், ஜோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. விசேஷன் அப்படின்னா அட்ஜெக்டிவ்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனோட ஸ்பெஷாலிட்டிஸை சொன்னால் அது பேர் அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுன், ஒரு பெயர் சொல்லு இல்லை வந்து அந்த பிரதி பெயர் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ்.
जिस विकारी शब्द எந்த விகாரி शब्द அதாவது எந்த மாற விகாரி शब्दன்றது जिस शब्द எந்த शब्द संज्ञा और सर्वनाम की नाउन एंड प्रोनाउन உடைய कोई विशेषता ஏதாவது ஒரு விசேஷங்கள் அதாவது ஸ்பெஷாலிட்டிஸை இல்லை குண் கேரக்டர்ஸை பிரகட் ஹோத்தா ஹே பிரகட்னா வெளிப்படுத்துதோ அதாவது வந்து நவுன் அண்ட் ப்ரொனவுனுடைய குண் கேரக்டரிஸ்டிக்கை இல்லை விசேஷதா ஸ்பெஷாலிட்டிஸை சொல்லுதோ அது பேர் தான் விசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கோரா, தீன், தோடா, அச்சா, தீனோன் இது எல்லாமே. கோரானா பேடாக இருக்குது, தீன்னா 3, தோடானா கொஞ்சமாக இருக்குது, அச்சா நல்லா இருக்குது, தீனுன்னா 3. ஸோ இந்த மாதிரி சொல்கிறக்கூடிய வார்த்தைகள் தான் விசேஷன். நெக்ஸ்ட் கிரியானா வர்புன்னு அர்த்தம். ஜிஸ் शब्द से எந்த வார்த்தைகள் மூலமாக கிசி காரியக்கா ஒரு வேலையுடைய கருணா யா ஹோனா கருணானா பண்ணப்படுதோ ஹோனானா நடக்கப்படுதோ அதை பத்தானே வாலா சப்தம் அதை சொல்கிறது தான். அதாவது ஒரு வேலை பண்ணப்படுதா நடக்கப்படுதான்னு சொல்லுது இல்லையா அந்த வார்த்தைக்கு பேர் தான் கிரியா. இதை நான் எழுதியிருக்க மாதிரி எழுதிக்கோங்க. கிசி காரியக்கா கருணா யா ஹோனா பத்தானே வாலே சப்து. கிசி காரியக்கா கர்னா யா ஹோனா பத்தானே வாலே சப்தது தான் கிரியா. ஒரு வேலை செய்யப்படுதா நடக்கப்படுதான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் கிரியா. சீதா காத்தி ஹேனா சீதா பாட்டு பாடுறா, ஹம் சுன்தே ஹேனா நம்ம லிசன் பண்ணுறோம். அப்போ வந்து இந்த கான்றது தான் வந்து கிரியா, இந்த சுன்னுன்றது தான் கிரியா, அதாவது வேர்புன்னு அர்த்தம். அவிகாரி சப்துனா என்ன அர்த்தம்னா லிங்கு வச்சன கார கால் இதை பொறுத்து இதோட காரணத்தால் அது மாறாது. ஓகேவா? அதாவது வந்து சிங்குலர் ப்ளூரலை ஜெண்டரை பொறுத்து சிங்குலர் ப்ளூரலை பொறுத்து ஒரு ஒரு பொருள் எங்கே இருக்குன்றது பொறுத்து அண்ட் டைமிங்கை பொறுத்து ஆதிக்க காரணம் இந்த காரணத்தால் நஹி பதல்தா அது மூலமாக மாறாது. அது பேர் தான் அவிகாரி சப்து. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்ப் क्रिया विशेषणना अडवर्ब क्रिया के विशेषता वर्बुடைய ஸ்பெஷாலிட்டிஸை பத்தானே வாலே शब्द சொல்லக்கூடிய வார்த்தை தான் क्रिया विशेषण. क्रिया की विशेषताना वर्बुடைய விசேஷங்களை பத்தானே வாலே शब्द சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் क्रिया विशेषण. அச்சி தரஹ் நல்லா, ரோஸ் டெய்லி, அப் இப்போ இதெல்லாம் டைமிங்கை குறிக்கிறதுலே அதனால தான் இது அட்வர்ப்னு சொல்கிறோம். அதான் क्रिया विशेषण. சம்பந்த போதக் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அர்த்தம். ஸோ ஜோ शब्द எந்த வார்த்தை வாக்கியம்கே சென்டென்ஸோட தோ சப்தோன்கே பீச் ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் அப்படின்னா சம்பந்த் தன்னோட ரிலேஷன்ஷிப்பை பிரகட் கர்த்தாகே வெளிப்படுத்துதோ அதுதான் சம்பந்த் போது. கே சாம்னே இன்ஃப்ரண்ட் ஆப், கீ தரஹ் அப்படின்னா போல ஆஸ்ன்னு அர்த்தம், கே ஆகே முன்னாடி அர்த்தம், பிஃபோர்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன் சம்பந்த் போது. அதாவது ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் தன்னோட ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது பேர் தான் சம்பந்த் போதக். சமுச்சய போதக்னா கன்ஜங்ஷன் அர்த்தம், அது ரெண்டு இணைப்பு சொற்கள்னு அர்த்தம். ஜோ ஷப்த் எந்த வார்த்தை ஷப்தோன் வேர்ட்ஸு, வாக்கியோன் சென்டென்ஸ், வாக்கியோன்ஷோன் ஃப்ரேசஸ் இதுக்கு ஆப்பஸ்மே இதுக்கு இடையில மிலானே வாலே ஷப்த் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வந்து சமுச்சய போதக்குன்னு சொல்கிறோம். அதாவது வார்த்தைக்கும் நடுவில் சென்டென்ஸ்க்கு நடுவில் ஃப்ரேசஸ்க்கு நடுவில் ஆப்பஸ்மேனா நடுவில் மிலானே வாலே சப்து சேர்க்கக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வந்து சமுச்சய போதக்னு சொல்கிறோம். அவுருனா அண்டு, யானா ஆறு, லெக்கின்னா பட்டுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சமுச்சய போதக். விஷம்யதி போதக் அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் சொல்லும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மன்கே ஆச்சரியம் மனசுடைய ஆச்சரியம், ஹர்ஷ் சந்தோஷம், ஷாக் அதிர்ச்சி, क्रोध கோபம், பயம், ஆதி பாவ் இந்த மாதிரி எமோஷன்ஸை பிரகட் ஹோத்தே வெளிப்படுத்திடும். அதாவது ஆச்சரியம், சந்தோஷம், ஷாக் அதாவது அதிர்ச்சி, கோபம், பயம் இந்த எமோஷன்ஸ்லாம் எது வெளிப்படுத்துதோ அதுதான் வந்து விஷம்யதி போதக் எக்ஸ்க்ளமேஷன் அர்த்தம். ஆஹா இதெல்லாம். ஓகே, அடுத்த கொஷின் சங்யா. சங்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நவுன்னு அர்த்தம். கிசி வியக்தி வஸ்து ஸ்தான் யார் குன்கே நாம் அதாவது பர்சன், திங்ஸு, பிளேஸு, கேரக்டர்ஸோட பேர் தான் வந்து சங்யான்னு அர்த்தம். பர்சனுக்கு எக்ஸாம்பிள் ராம், பிளேஸ்க்கு எக்ஸாம்பிள் டில்லி, திங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மேஜர், பாவுக்கு எக்ஸாம்பிள் மிட்டாஸ். ஸோ இந்த சங்கியாலேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. வியக்தி வாச்சக், ஜாதி வாச்சக், பாவவாச்சக். வியக்தி வாச்சக் அப்படின்னா என்ன அர்த்தமா அதாவது அதாவது கிசி விசேஷனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸை குறிக்கும். எதோட ஸ்பெஷல் கேரக்டர்னா வியக்தி வஸ்து ஸ்தானுடைய விசேஷங்களை சொல்லும். ஸோ பர்சன் பிளேஸ் திங்ஸோட விசேஷங்களை சொல்லும். பர்சன் பிளேஸ் திங்ஸோட ஸ்பெஷாலிட்டிஸை சொன்னால் அது வியக்தி வாச்சக். ஃபார் எக்ஸாம்பிள் ராம், டில்லி, ராமாயண் அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்கிறோம் இல்லையா, காமனாக சொல்கிறோம் இல்லையா, காமனாக ராம், பர்சனில் ராம், பிளேஸில் டில்லி தான். அதே மாதிரி புக்ஸில் ராமாயணம் ஸ்பெஷலாக பர்டிகுலராக சொல்கிறோம். இது பேர் அப்போ காமன் நவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஜாதி வாச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
या संज्ञा जो संज्ञा எந்த நவுனு ஏக் ஹி ஜாதிக்கே அதே ஒரே குரூப்பிங்கில் ஜாதின்றது குரூப்பிங்க ஒரே குரூப்போடைய சபி பதார்த்தோன் எல்லா திங்ஸையும் பிராணியோன் லிவிங் பீங்ஸையும் போகு கராத்தேயும் வெளிப்படுத்துடும் ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸையும் நான் லிவிங் திங்ஸையும் ஏக் ஜாதி ஒரே ஜாதியுடைய லிவிங் திங்ஸ் பதார்த்தம்னா நான் லிவிங் திங்ஸு பிராணி ஒன்றா லிவிங் திங்ஸு ஸோ பதார்த்தம்னா நான் லிவிங் திங்ஸ் அதாவது நான் லிவிங் திங்ஸு அப்புறம் வந்து பிராணி ஒன்றா லிவிங் திங்ஸ் இப்போ ஒரே ஜாதியில் இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸையும் நான் லிவிங் திங்ஸையும் போகு கராத்தே வெளிப்படுத்துதோ அதுதான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனுஷனை குறிக்குது லிவிங் திங்ஸு, ஷஹரு நான் லிவிங் திங்ஸு, கிரந்த் நூல்கள் வந்து நான் லிவிங் திங்ஸ், இதெல்லாம் வெளிப்படுத்துது இல்லையா, ஒரே குரூப்பில் குறிக்குது அது. ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷன்லாம் ஆனா பெண்ணான்னு அது குறிக்கல, ஷஹரில் என்ன சிட்டின்னு குறிக்கல, கிரந்தில் என்ன நூல்னு குறிக்கல. அப்போ வந்து இது ப்ராப்பராக குறிக்காமல் காமனாக சொல்லுது. இது வந்து வியக்தி வாச்சக் வந்து ப்ராப்பர் நவுனு, ஜாதி வாச்சக் வந்து காமன் நவுன், அதுதான் இது. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. சமூக வாச்சக், அதாவது என்ன அர்த்தம்னா வியக்தியோன் வஸ்துவோன் கிசி சமூகக்கோ, அதாவது வியக்தி வஸ்து பர்சன் அண்ட் திங்ஸோடைய குரூப்பிங்ஸை குறிக்குது இல்லையா, அதுதான் சமூக வாச்சக். ஃபார் எக்ஸாம்பிள் சேனான்றது ஒரு இது சேனா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேனான்றது ஒரு குரூப் இல்லையா, அதாவது வந்து ஆர்மியோட ஒரு குரூப்பிங் தானே சேனா. அப்போ வந்து அதை பிரித்து கொடுக்காம பர்சன்ஸோட குரூப்பிங்ஸை குறிக்குது. அந்த மாதிரி த்ருவிய வாச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த்ருவியோன் கா போ கராத்திஹோ. த்ருவியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருட்களை மட்டுமே குறிக்கும், ஒரு திங்ஸை மட்டும். இது வந்து திங்ஸு பர்சன்ஸ் ரெண்டுமே குறிச்சா சமூக வாச்சக்கு, திங்ஸ் அண்ட் பர்சன்ஸோட குரூப்பு குறிச்சா சமூக வாச்சக்கு. வெறும் திங்ஸை மட்டும் குறிச்சா அதுக்கப்புறம் த்ருவிய வாச்சக், த்ருவியனாலே பொருள்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சோனானா கோல்டு, சாவல்னா அரிசி, பானினா தண்ணி, இது வெறும் பொருளை மட்டும் குறிக்கிறதால த்ருவிய வாச்சக். பாவ் வாச்சக் நெக்ஸ்ட். பாவ் வாச்சக்னு என்ன அர்த்தம்னா கிசி வியக்தி ஆர் வஸ்துக்கே, அதாவது ஒரு பர்சன் ஆர் பிளேஸ் திங்ஸோட குணங்கள், கேரக்டர், தோஷ் அதோட குற்றம், அதாவது டிமெரிட்ஸ் என்னன்றது, தர்மம்னா அதோட மதம், வியாபார் பிஸ்னஸ், பாவ் எமோஷன், அவஸ்தா அப்படின்னா பொசிஷன். ஓகேவா, இது எல்லாத்தையும் குறிக்கிறது. அதாவது ஒரு பர்சனல் திங்ஸோடைய குணங்கள், அவங்களோட குற்றம் என்ன, அவங்க என்ன மதம், என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன பொசிஷன் இருக்காங்க, இது எல்லாத்தையும் குறிக்கிறது பேர் தான் பாவ் வாச்சக். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சர்வநாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சங்கியாக்கே பதிலே, ஒரு நவுனுக்கு பதிலாக உசிக்கே அடுத்துமே அதே அர்த்தத்தோட உசிக்கே ஸ்தான்மே அதே பொசிஷனில் ஆனேவாலா சப்தம் வரக்கூடிய வார்த்தைகள் தான் சர்வநாம். இப்போ சர்வநாமில் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு புருஷ் வாச்சக் அப்படின்னா புருஷ்யா வியக்திக்கா போக் ஹோதா ஹே, அதாவது புருஷ்னா ஆண் ஜாதியை மட்டும் குறிக்கும், புருஷ்னா ஆணை மட்டும் போ கராத்தே குறிக்கக்கூடியது வந்து புருஷ் வாச்சக். அதில் 3 டைப் இருக்குது. உத்தம் புருஷ்னா வீன்னு சொல்லுவோம்ல, நான் நம்ம அப்படின்றது. மத்தியம் புருஷ்னா நீங்கள் நீ அப்படின்றது. அந்நிய புருஷ்னா அவன் அதுன்னு குறிக்கிறது. அதை எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிச்சய வாச்சக் சர்வநாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிச்சய வாச்சக்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், எக்ஸாக்டானது, எக்ஸாக்டாக ஒரு பர்சன் பிளேஸு என்ன விஷயன்றது குறிக்கும். கிசி நிச்சித் வியக்தி, அதாவது எக்ஸாக்டான பர்சன், எக்ஸாக்டான திங்ஸு, எக்ஸாக்டான விஷயம், அதை குறித்தா அது நிச்சய வாச்சக் சர்வநாம். வஹு அவன், வே அவங்க, யஹ் இது இந்த, ஏ இவர்கள், அதெல்லாம் வந்து நிச்சய வாச்சக். அனிச்சய வாச்சக்னா எக்ஸாக்டாக இல்லாமல், ஓகே, எக்ஸாக்டாக குறிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, யாரோ ஒருத்தவங்க போனாங்க, குச்சி ஏதோ ஒன்றத்தை எடுத்துகிட்டு போனாங்க, யாரோ ஏதோ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அனிச்சய வாச்சக் சர்வநாம். கிசி நிச்சித் வியக்தி, அதாவது கிசி நிச்சித் வியக்தி வஸ்து விசேஷம், அதாவது வந்து கேரண்டியான பர்சன் திங்ஸு மேட்ரை போக் நஹி ஹோத்தா குறிப்பிடாது, கேரண்டியாக குறிக்காது, எக்ஸாக்டாக குறிக்காது. ஓகேவா, அதுதான் இது. அடுத்து பிரஷன் வாச்சக். பிரஷன் வாச்சக் அப்படின்னா ஜிஸ் சர்வநாம்சி, எந்த சர்வநாமில் பிரஷன் கா போகோ கேள்வி எழுப்பப்படுதோ, ஒரு கேள்வியை குறிக்கிறதோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் கியா, கோன், கிதர், கோன்சா, இந்த மாதிரி வார்த்தைகள் பிரஷன் வாச்சக் சர்வநாம். சம்பந்த வாச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வநாம்சி, இந்த சர்வநாம்லேருந்து சம்பந்துக்கா போகோ சம்பந்தத்தை குறிக்கும், ஒன்றுத்துக்கும் நடுவில் என்ன சம்பந்தம், ஜோ, வஹ், ஜோ, சவ், இந்த ஜோன்னு ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே சம்பந்த வாச்சக். நிஜு வாச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிஜித்துவக்கா பத்தா சல்தாகே, தனிப்பட்ட அடையாளத்தை, நிஜித்துவ அப்படின்னா தனிப்பட்ட அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுதோ, எந்த சர்வநாம்லேருந்து நிஜித்துவனா தனித்துவத்தை நம்ம பத்தா சல்தாகே தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் கூதுனா நிறைய, ஸ்வயன் அப்படின்னா செல்ஃப், ஆப்னா நான் நானாகவே, அப்படின்னா நான் என்னோட, அதாவது செல்ஃப்னு சொல்லி மை செல்ஃப் நான் நானாகவே, கூத் நானே, ஸ்வயன் நானே,
ஆப் நானே, அப்னே என்னோட, இந்த வார்த்தைகள்லாம் வந்து நிஜ்வாச்சக். தன்னை பற்றி தானே சொல்லிக்கிறது தான் நிஜ்வாச்சக். நெக்ஸ்ட்டு விசேஷன் கிசே கஹுதே ஹே. விசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. जिस शब्द से எந்த வார்த்தைகள் வந்து संज्ञा और सर्वनाम की नाउन एंड प्रोनाउन உடைய विशेषता के बताने वाले शब्द. नाउन एंड प्रोनाउन உடைய ஸ்பெஷாலிட்டிஸாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் விசேஷன். குணவாச்சக் இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குணவாச்சக். குணவாச்சக் அப்படின்னா குவாலிட்டின்னு அர்த்தம். குவாலிட்டிஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன இம்பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லும். ஷேப்பு கலர்ஸ் இது குறிக்கும். ஓகேவா? ஸோ சங்யா சர்வனாம் கே நவுன் அண்ட் ப்ரொனவுடைய குண் கேரக்டர்ஸ், தோஷ் குற்றம், அதாவது வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபால்ஸு, ரூப் ஷேப்ஸு, ரங் கலர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா. ஆதி பத்தா சல்தாகி தெரிஞ்சுக்கிறோமா. ஒரு நவுன் அண்ட் ப்ரொனவுடைய கேரக்டர்ஸு, ஷேப்ஸு, கலர்ஸ் இதை பற்றி சொன்னால் அது பேர் குண்வாச்சக். இதே சங்கியா எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. சங்கியா வாச்சக்ஸ் அப்படின்னா நம்பர்ஸை குறிக்கக்கூடியது. சங்கியா சர்வநாமக்கு சங்கியா ஒரு நவுன் அண்ட் ப்ரொனவுனுடைய நம்பர்ஸை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கா, தோவா, தீனா, ஒரு மேங்கோவா, 2 மேங்கோவா, 3ஆ, பஹலா ஃபஸ்ட்டா, தூஸ்ரா செகண்டா, தீஸ்ரா செகண்ட் தேர்டா, டுகுணா 3 மடங்கா, திகுணா 3 மடங்கு, சரி துகுணா 2 மடங்கா, தீங்குணா 3 மடங்கா, அந்த மாதிரி சொல்கிறது. அதுதான் நம்பர்ஸை பற்றி சொன்னால் ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, 1 2 3ஆ, 1 டைம்ஸா, 2 டைம்ஸா, 3 டைம்ஸா அப்படிலாம் சொன்னால் அது பேர் சங்கியாவாச்சக். இதில் வந்து நிச்சித் சங்கியா அப்படின்னா எக்ஸாக்டான நம்பர். இதே அனிஷ்சித் சங்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸாக்டான நம்பர் இல்லாமல் நூற்றுக்கணக்கில் சவுக்கடன், லகுபகு லட்சக்கணக்கில், கரீப் கிட்டத்தட்ட, இந்த மாதிரி சொன்னால் அது பேர் அனிஷ்சித். நெக்ஸ்ட்டு பரிமாண் வாச்சக் அப்படின்னா குவான்டிட்டிஸை குறிக்கும். குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஓகே சங்கியா சரவணம்க்கா பரிமாணா குவான்டிட்டிஸை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாப்பு, பாப்பு, தோல்னு இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து பரிமாண் வாச்சக்கில் வரும். இதே நிச்சித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாப்புனா என்ன அர்த்தம்னா 2 லிட்டர், 2 லிட்டருன்றது போல நாப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. 4 மீட்டர்ன்றதுக்கு மாப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. 3 கிலோ அப்படின்னு 3 கிலோக்கு தோல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் எக்ஸாக்டான 2 லிட்ரு, 4 மீட்ரு, 3 கிலோ, இதெல்லாம் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்ஸை குறிக்குது இல்லையா, குவான்டிட்டிஸை. அப்போ இது நிஷ்டித் பரிமாண் வாச்சக். அனிஷ்டித் பரிமாண் வாச்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குச்சு, தோடா, கொஞ்சம் கொடுங்க, குச்சுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அனிஷ்டித் பரிமாண் வாச்சக். சர்வநாமிக் விசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு இன்னொரு பேர் நிர்தஷக்குன்னு அர்த்தம். கிசிக்கு ஓர் நிர்தஷா யா சங்கித் கியா ஜாதா ஹே. கிசிக்கு ஊர் எது மூலமாகவாது நிர்தஷா யா சங்கித் கியா ஜாதா ஹே, ஏதாவது ஒன்று குறிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் யஹ் கர் படா ஹே, இந்த வீடு பெருசு, இந்த அந்தன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த சர்வநாமிக் விசேஷன். வகுக்கலம் அந்த பேனா மேரி ஹேன்னுடையது. அப்போ இந்த அந்தன் வந்துன்னா அது பேர் சர்வநாமிக் விசேஷன். கிசிக்கி ஓர் எது மூலமாக நிர்தஷா சங்கீத் கியா ரெப்ரசன்ட் பண்ணுறது, எது மூலமாவது ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது அந்தன்னு சொன்னான். கிரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிசி कार्य का करना या किसी कार्य कान வரும். கர்னா யா ஹோனா பத்தானே வாழை சப்த். ஏதாவது ஒரு காரியத்தோட ஏதாவது ஒரு வேலையோடைய கர்னா நடக்கிறது, ஹோனா சரி செய்யப்படுறது, அது நடக்கப்படுறது சொல்கிறது தான். ஒரு வேலை செய்யப்படுதா நடக்கப்படுதான்னு சொல்கிறது தான் இது. இது அகர்மக்கு, சக்கர்மக்கு, த்விகர்மக்கு 3 இருக்குது. ஃபஸ்ட்டு அகர்மக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா जिस क्रिया का कोई कर्म नहीं होता. क्रियाना वर्बுக்கு कोई कर्म ஆப்ஜெக்ட் இருக்காது. கர்மன்றது ஆப்ஜெக்ட். எந்த வர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்காதோ அதுதான் வந்து அகர்மக். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் ஆத்தா ஹே, ராம் வரானா எங்கே என்ன வரான், என்ன போகிறான், என்னன்னு கொஷின் வராது, ஆப்ஜெக்ட் இல்லைங்க. சீதா ஜாதி ஹேனா சீதா போகிறா, என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க முடியாது. அதுதான் அகர்மக். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அகர்மக் வர்பு. சக்கர்மக்னா ஜிஸ் கிரியாக்கா கொய் கர்ம ஹோ, எந்த வர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்குமோ அதான் சக்கர்மக். மாதாஜி கானா பனாத்தி ஹே, அம்மா சாப்பாடு செய்கிறாங்க, அம்மா என்ன செய்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க. ஹம் கஹானி சுன்தே ஹே, நம்ம என்ன லிசன் பண்ணுறோம், கஹானி லிசன் பண்ணுறோம். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது, கானான்ற ஆப்ஜெக்ட் இருக்குது, கஹானின்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வர்பு சக்கர்மக். नेक्स्ट द्विकर्मक जो क्रिया के दो कर्म होती है. 2 ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வர்பு தான் வந்து द्विकर्मक. ராம் ஷியாம் को फल देता है. இங்கே ராமு ஷியாமுக்கு ஃபல் தேத்தா ஹே, ராமு ஷியாமுக்கு ஃபல் கொடுக்குறான், இவன் அவனுக்கு கொடுக்குறான். அப்போ 2 இது கொடுக்குது, 2 கர்மம் இருக்குது. ஸோ இது வந்து द्विकर्मक. இந்த 10th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம். அது ரொம்ப பெருசு, ஏன்னா இருக்கிறதுலையே 2 டைப் இருக்குது, அதுக்குள்ளேயும் சப் டைப்ஸே 6 இருக்குது. ஸோ இது கஷ்டம், இது விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு लिंग. लिंग किसे कहते हैं?
லிங்குனா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, லிங்குனா என்ன அர்த்தம்னா, ஜிஸ் ரூப் சே எந்த விதத்தில் கிசிக்கு ஏதாவது புருஷ்துவ ஆணை, ஸ்திரீஸ்துவ பெண்மை, இது போகோ தெரியப்படுது. எது மூலமாக நம்ம வந்து ஆணையோ பெண்ணையோ தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் இது. பூலிங் அப்படின்னா புருஷ ஜாதிக்கே போகோ, புருஷ ஜாதி ஆண் ஜாதியை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா போ கர்னே வாலே சப்து. புருஷ ஜாதிக்கா போ கர்னே வாலே சப்து. ஆண் ஜாதியை குறிக்க பயன்படக்கூடிய வார்த்தைகள் பூலிங் சப்து. ஸ்திரீ ஜாதிக்கா போ கர்னே வாலா சப்து தான் ஸ்திரீலிங். ஆண் ஜாதியை குறிச்சது அப்படின்னா பூலிங் சப்து. பெண் ஜாதியை குறிக்க பயன்படுத்துனா ஸ்திரீலிங் சப்து. नेक्स्ट पूलिंग स्त्रीलिंग बनाने से मुख्य नियम इस प्रकार है. पूलिंग स्त्रीलिंग अदावदु आण जाति पेण जातिया बनाने के उरुवाक्कुறதுக்கு मुख्य नियम मुख्यமான रूल्स इस प्रकार है இங்க இருக்கு. என்னன்னா ஆகாரந்த் और ஆகாரந்த், அதாவது வந்து ஒரு வார்த்தையோட எண்டில் அந்துமே அப்படின்னா எண்டில், ஆகாரந்த் அப்படின்னா ஆள முடிகிறது, ஆகாரந்த்னா ஆள முடிகிறது. இதில் வந்து ஜகாசே ஈய மாற்றணும். இப்போ சொன்னால் புரியாது, எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். பச்சா ஆள முடியுதா, அதை வந்து ஈகாரந்தா ஈன்னு மாற்றுறோம், பச்சா ஈன்னு மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஆகாரந்தை ஈகாரந்தா மாற்றுறோம், லடுக்கா லடுக்கி எப்படி மாற்றுறோம். ஓகேவா, அப்போ என்ன மாற்றுறோம், ஆகாரந்துக்கு சப்தில் நம்ம அந்துமே கடைசியில் ஈயா மாற்றுறோம், லீ லகாக்கார் ஈயா மாற்றுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா குச்ச ஆகாரன் சப்தோன்கே, ஆகாரந்தனா கடைசியில் ஆள முடிகிற வார்த்தைகளில் ஈயா லகாக்கர் ஈயான்னு போட்டு ஸ்திரீலிங் பனாத்தே பெண் ஜாதி உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சூஹா சுஹியா, குத்தா குதியா, ஈயா ஐயான்னு போட்டுரும், பேட்டா பேட்டியா. அதே மாதிரி வியாவசாய சூச்சக் பூலிங் அப்படின்னா பிஸ்னஸஸ், அதாவது தொழிலை குறிக்கக்கூடிய ஆண்பாலில் அந்துமே கடைசியில் இன் பிரத்தயம் லகாக்கர் இன்னுன்ற வார்த்தையை சேர்த்து ஸ்ரீலிங் பனாத்தே ஸ்ரீலிங் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனார், இதெல்லாம் தொழிலை குறிக்கிறது, சுனாரின், தோபி தோபின், மாலி மாலின். அதே மாதிரி ஆகாரன் சப்து ஒரு சில குச்ச ஆகாரன் சப்துக்கு அந்துமே ஒரு சில ஆகாரன் சப்தோட கடைசியில் ஆணி பிரத்தயம் லகாக்கர் ஆணின்ற வார்த்தையை சேர்த்து ஸ்ரீலிங் உருவாகும். நௌக்கர் நௌக்கராணி, தேவர் தேவராணி, சேட் சேட்டானி. அதே குச் ஆகாரன் சப்துக்கு அந்துமே ஒரு சில ஆகாரன் சப்தோடைய கடைசியில் நீ பிரத்தயம் லகாக்கர் நீன்ற வார்த்தையை சேர்த்து ஸ்திரீலிங் உருவாகும். ஷேர் ஷேர்னி, மோர் மோர்னி, ஷியார் ஷியார்னி. நெக்ஸ்ட்டு அப்பனா வாச்சக் சப்தோன்கே அந்தி, அதாவது ஒரு சில இதே மாதிரி எழுதிக்கோங்க, எல்லாத்துக்கும் இதே காமனாக வச்சுக்கோங்க. அது குச் ஆகாரன் சப்துக்கே அந்துமேர் ஆயின் பிரத்தயம் லகாக்கர் ஸ்ரீலிங் பனாத்தே. பண்டித் பண்டிதாயின், டாக்கூர் டாக்குராயின், அந்த மாதிரி. அதே திரும்ப போட்டு குச் ஆகாரன் சப்துக்கே அந்துமே இகா பிரத்தயம் லகாக்கர் ஸ்திரீலிங் பனாத்தேன்னு போட்டுக்கோங்க. பாலக் பாலிகா, நாயக் நாயிகா. குச் சப்துக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு. कुछ शब्दों के पुल्लिंग और स्त्रीलिंग रूप अलग अलग होते हैं. ஒரு சில शब्दिல் பெண் பால் ஆண் பால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு, பிதா மாதா பாயி பஹன், அவ்வளோதான். அதே மாதிரி பிராணிவாச் குச் பிராணிவாச்சக் சப்தோன்கே பகலே நர்ன்றது மாதா வரும், மாதான்றது நர்ரா வரும். நர் கவானா மாதா கவா, மாதா கவானா நர் கவா. இது ஒரு சில பிராணிகளுக்கு இது இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு एक वचन से बहुवचन बनाने के अदा सिंगुलर प्लूरला மாத்துறதுக்கு कुछ मुख्य नियम का क्या क्या है, முக்கியமான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஏக் வச்சன் பகுவச்சன்னா என்னென்னு பார்க்கும். வச்சன்னா என்னென்னா சங்கியாக்கே ஜூஸ் ரூப்ஸே ஒரு நவுனோட எந்த விதத்தில் கிஷி சப்துக்கே ஒரு வார்த்தையுடைய ஏகத்துவ அதாவது ஒருமையையும் அனைத்துவ இல்லை பன்மையையும் பத்தாச்சலே தெரிஞ்சுக்கிறோமோ உசே வச்சன் ககுத்தேன், அதை தான் நம்ம வச்சன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வார்த்தையோடைய எந்த விதத்தில் நம்ம ஒரு ஒருமையையோ இல்லை பன்மையையோ தெரிஞ்சுக்கிறோமோ அது பேர் தான் வந்து நம்ம வச்சன்னு சொல்கிறோம். ஏக் வச்சன்னா சிங்குலரு, பகுவச்சன்னா ப்ளூரலு. இப்போ पूलिंग शब्द आन पाल தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஆகாரந்த் पूलिंग शब्दको ஏகாரந்த் கர்க்கே, அதாவது வந்து இந்த இருக்கு இல்லையா, அதை ஏன்னு கொம்பா மாற்றுறது மூலமாக பகுவச்சன் பனாத்தே பகுவச்சனா மாறிடுது, சிங்குலர் வந்து ப்ளூரலாக மாறுது. அதாவது பூலிங்கை பொறுத்த வரையும் இந்த ஆண் முடிகிறத ஏன்னு கொம்பா மாற்றிட்டோம்னா சிங்குலர் ஆனது ப்ளூரலாக மாறிடுமா. ஓகேவா, தொணக்கால தூக்கிட்டு கொம்பு போட்டால் ப்ளூரலாக மாறிடும்ன்றாங்க. எதுக்கு, பூலிங் சப்துக்கு, பூலிங் சப்தில் ஆகாரந்துக்கு. அதே மாதிரி நல்லா செகண்ட் பாயிண்ட்டை நல்லா கவனிங்க. ஆகாரம் பூலிங் சப்துக்கோ சோடுக்கர், ஆவை தவிர்த்து பூலிங் சப்துக்கோ சோடுக்கர், ஆவை மட்டும் விட்டுட்டு அந்நிய பூலிங் சப்துனா மற்ற பூலிங் சப்து எதுவுமே பகுவச்சன்மே நகி பதல்தா, பகுவச்சனில் மாறாது. பாருங்க, ஃபல்லு
ஆத்மி மாத்திரை வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி வந்து எது வந்தாலும் மாறாது. ஓகேவா? ஆகாரந்து மட்டும்தான். அதாவது தொணக்காலில் முடிஞ்சால் மட்டும்தான் ஏக் வச்சனா பகு வச்சனா மாற்ற முடியும் பூலிங் சப்தை பொறுத்தவரையும். மற்ற பூலிங் சப்தம் எதுவுமே மாறாது. ஓகேவா? பூலிங் சப்தில் ஆவா இருந்தால் மட்டும்தான் கொம்பு போடுவோம், வேறு எதுவுமே மாற்ற மாட்டோம். நெக்ஸ்ட் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஆழ முடியக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாமே கொம்பு போட்டு புள்ளி வைக்கணும். கலம், கலமேன், கிதாப், கிதாபேன். ஓகேவா? அப்போ ஆகாரம் சப்த ஏ போட்டு இந்த புள்ளி மாதிரி இந்த சிம்பிள் போட்டு பனானே சே பகுவச்சன் ரூப் மில்தா ஹே ஸ்ரீலிங் சப்தில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஆன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்து பூலிங் சப்தில் அந்தமே ஏன் லகாக்கர், ஏன்னா ஏ போட்டு சந்திரபிந்து போட்டு பகுவச்சன் பனாத்தே ஹே பகுவச்சனா மாறும். மாதா மாதா ஏன், லதா லதா ஏன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இதே ஈனா யான் லகாக்கர், யானை போட்டு அந்த மாதிரி மாறிடும். இதே அப்படின்னா அந்த ஈயை குட்டி ஈயா ஃபஸ்ட்டு மாற்றணும். ஓகேவா? அந்த குட்டி ஈயா ஃபஸ்ட்டு மாற்று. ஃபார் எக்ஸாம்பிள் லடுக்கி அப்படி இருக்குது. இதே லடுக்கி இந்த குட்டி ஈயா மாற்றி யான் சேர்க்கணும். அதே தான் ஊனா டேரெக்டாக ஏன் போட்டுக்கணும். ஊவில் வந்துச்சுன்னா டேரெக்டாக ஏன் போடணும். இதே ஊ அப்படி இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு குட்டி ஊவா மாற்றி அதுக்கப்புறம் ஏன் போடணும். இதே யாக்காரந்ததை யானை முடிஞ்சிச்சுன்னா யான் பலகாக்கர், யான் பதால்கர், யான்னு மாற்றிட்டு பகுவச்சனா மாற்றணும். இதை பார்த்தாலே நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? இதை அப்படியே பார்த்துட்டு எழுதுங்க. காமனாக ஒரே இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இதுலேயே சேஞ்சஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒன்றை மட்டும் ஒரு லைனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இதுலேயே சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆகாரன், ஆகாரன், ஈகாரன், ஈகாரன், அந்த மாதிரி மாற்றிட்டே வாங்க. ஆன்றது ஆ லெட்ரு, நெக்ஸ்ட்டு ஆ லெட்ரு, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி மாற்றிட்டே வாங்க. இதில் வந்து இங்கே வர லெட்டரை இங்கே போடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? மீதி கொஷின் நம்பர் 13லேருந்து 22 வரையும் இருக்கும் கொஷினை செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம்.